பிஸ்மில்லாஹிர் ரஹீம். இன்றைக்கி நம்ம சூரா இஹ்லாஸுடைய அந்த ரத்தின உபதேசம் மேலே பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தர்ஜுமா பார்த்தோம், சொல்லுக்கு சொல். இன்றைக்கி தஃப்சீர் பார்க்க போகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் தனி சிறப்பே ஓரிரை கொள்கையாகும். அதனால்தான் அது இதர மதங்களிலிருந்தும் தனித்திருக்கிறது. இந்த சூரா முழுவதிலும் ஓரிரை கொள்கையே பறைசாற்றப்படுகின்றன. மேலும் அல்லாஹுடைய சில தன்மைகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை மனதால் ஏற்காதவரை எவரும் முஸ்லீமாக முடியாது. அத்துடன் சகலவிதமான இணை கற்பித்தலையும் விளக்கப்பட்டுள்ளது. ஒரே இறைவன், அவ்வளோதான். இறைவனுக்கு இணையாக நம்ம இந்த உலகத்தில் யாரையும் கொண்டு வர முடியாது, அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும். அதை பாருங்க, குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா தனது உள்ளமை மற்றும் தன்மை ஆகிய இரண்டிலும் தனித்து விளங்குகிறான். அவனது உள்ளமையிலும் தன்மைகளிலும் யாரும் இணையாக இல்லை. அல்லாஹுக்கு அதிகமான தன்மைகள் உள்ளன. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், யாரையும் யாரோட வேணாலும் கம்பேர் பண்ணலாம். அல்லாஹுவை யாரோடும் என்ன செய்ய முடியாது, இணைத்து சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா தனது உள்ளமை மற்றும் தன்மை ஆகிய இரண்டிலும் தனித்து விளங்குகிறான். அவனது உள்ளமையிலும் தன்மைகளும் யாரும் இணையாக இல்லை. அல்லாஹுக்கு அதிகமான தன்மைகள் உள்ளன. அவற்றை அவன் தனது குர்ஆனில் விவரித்துள்ளான். இந்த ஆயத்தின் மூலம் எவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களையும் இறைவனாக ஏற்று வாழ்கிறார்களோ, அல்லது அல்லாஹை ஒருவனை என ஏற்றுக்கொண்டு அவனது தன்மைகளில் அடுத்தவர்களையும் கூட்டாக்கி கொள்கிறார்களோ, அந்த அனைத்து மக்களின் கொள்கைகளும் நிராகரிக்கப்பட்டு விடுகின்றன. நாங்கள் அல்லாஹையும் வணங்குவோம், மற்றவங்களிடத்திலையும் நாங்கள் கேட்போம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நிறைவேறாது. அல்லாஹுவால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை, மேலும் அவனுக்கு எந்த பொருட்களின் அவசியமும் இல்லை. மாறாக இவ்வுலகின் அனைத்து மனிதனுக்கு தேவையும் அவசியமும் ஆகும். அனைத்து மனிதனும் அல்லாஹ்விடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், தேவையுடையவர்களாக இருக்கிறோம். லம் எளிது வலம் யூலது, அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அல்லாஹுக்கு படைப்பினங்களை போன்று தாய் தந்தை இல்லை, மகன்களும் மகள்களும் இல்லை. அவன் முற்றிலும் தனித்தவன், ஏகன். மேலும் இந்த ஆயத்தின் மூலம் எவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அல்லது வேறு யாரையோ அல்லாஹ்வின் மகன் என்று நம்புகிறார்களோ, அல்லது வானவர்களை அல்லாஹ்வின் மகள்கள் என்று நம்புகிறார்களோ, அவைகளையும் விளக்கப்பட்டுள்ளன. அப்போ யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், மேலும் அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை. அல்லாஹு தஆலா ஒருவனும் தனித்தவனும் ஆவான். அவனுடைய உள்ளமை மற்றும் தன்மைகளில் எவரும் இணையாக இல்லை, இணை துணை எதுவும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அவனது அனைத்து தன்மைகளின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைக்க அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹோடு யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கூட்டாக்க கூடாது.